என்னது பிக் பாஸ் வீட்டுக்கு இவரும் வராரா? சம்பளத்தை ஏத்தி 75 கோடிக்கு போயிட்டாரு விஜய் சேதுபதி. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிக் பாஸ் சீசன் 9ல பாத்தீங்கன்னா ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறமா அதுக்கான எதிர்பார்ப்பு எகிரிட்டு இருக்கு. இன்றைய தினம் யார் யாரெல்லாம் போட்டியாளரா வரப்போறாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாருன்னு அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரிய வந்துருச்சு. இந்த சீசன்ல அதிகம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இடம்பெற்ற பலரும் போட்டியாளரா களமிறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரு விஜய் சேதுபதி பத்தி நிறைய தகவல்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில செப்டம்பர் 5ல இருந்து பிக் பாஸ் ஆரம்பமாக போகுது. 3 மாதத்துக்கு மேலா பிக் பாஸ் மட்டும்தான் ட்ரெண்டிங்கா இருக்க போகுது. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே காசு பாக்குற ஒரு டைம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில வெற்றி பெற்று இல்லைன்னா தோற்று வெளியில வந்தவங்க ரியல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஹீரோவாலாம் வந்ததில்ல. சரவணன், சேரன், பரணி, ஸ்நேகன், அது மட்டும் இல்லாம ஸ்ரீ மாதிரி நிறைய பேர் சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டாங்க. சுவர் ஏறி குதிச்சு ஓரிரு நாளே ஓடிட்டாரு. சிலர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள செட் ஆனவங்க, உதாரணத்துக்கு வனிதா அவங்கள சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பெயரே கிடைச்சிருச்சு. ஜூலி, பிரியங்கா இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குன்னு சில பேரே கிடைச்சிச்சு. புரட்சி பெண்ணுன்னு பேர் வாங்கின ஜூலியை மறக்கவே முடியாது. வீட்டுல வச்சு தச்சு விட்டுட்டாங்க. இந்த நிகழ்ச்சி கமல்ஹாசன் 7 ஷோக்களை தொகுத்து வழங்கினாரு. எல்லாருமே கமல் அவர்களை ரசிச்சாங்க. மூத்த நடிகர் ஆளுமையோட, அரசியலோட, படிச்ச விஷயங்கள், பகிர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி செமையா பண்ணியிருப்பாரு. அடுத்தது விஜய் சேதுபதி. இவரை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கலப்படமான விமர்சனங்கள், போக போக அவரை எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது டீசரை விட 8வது டீசருக்கு டிஆர்பி பாயிண்ட் அதிகமா இருக்க மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படின்றது கமல் இடத்துல விஜய் சேதுபதி பொருத்தி பார்க்கல. நிறைய பேர் அப்படி கம்பேர் பண்ணாலும் ஆண்டவர் தான். அதே மாதிரி விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் தான். 2 பேருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அவரோட ஸ்டைலு இவரோட ஸ்டைல் அப்படின்றது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. இவர் ஒரு விஷயத்தை கையாளுறது ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும் கமல் அவர்கள். இதுவே விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டா ஒரு அண்ணன் தம்பி சொல்ற மாதிரி, அடிச்சு திருத்துற மாதிரி, கொஞ்சம் கராரான குரல்ல திருத்த மாதிரி ட்ரை பண்ணுவாரு. இவ்வளோ விஷயங்கள் பிக் பாஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் இப்ப கண்டஸ்டன்ட்லாம் யார் யார் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி குட்டியா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை நிறைய பேர் சொல்றாங்க. 100 நாள் இவர் அடைச்சு வைங்க, ஃபர்ஸ்ட் இது ஜாலியா இருக்கும்னு கமெண்ட் பண்ணவங்க. இவர் ருசியா சமைச்சு போடுவாரு. அது மட்டும் இல்லாம ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுல சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காருல, அவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அவர் உள்ள போனா 15 பேரும் வெளியில வந்துருவாங்கன்னு கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த முறை நிறைய மாற்றங்கள் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் சேதுபதி 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்தாராமா. மகாராஜா வெற்றிக்கு அப்புறம் 18 கோடி ரூபாய், அப்படியே போக தலைவன் தலைவிக்கு அப்புறம் 25 கோடி ரூபாய். ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில வாரம் ஒரு முறை மட்டும்தான் ஷூட்டிங் இருந்துட்டு இருக்கு. அதற்கு அப்புறமா சனி, ஞாயிறு 2 தினங்களுக்கு பிரித்து நிகழ்ச்சியா போடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 100 நாட்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷோவுக்குன்னு 75 கோடி ரூபாய் கேட்டே வாங்கியிருக்காராம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.